முன்னாள் அதிமுக முதலமைச்சரான பன்னீர்செல்வம் வருகிற 5ஆம் தேதி ஜெயலலிதா மறைவு தினத்துல அவரது நினைவிடத்திற்கு சென்று வணங்கிய பிறகு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட காத்திருக்காரு. தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்த இருக்கும் அந்த அறிவிப்பு பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். வருகிற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு கட்சிகளும் வரலாறு காணாத அளவுல மிகப்பெரிய அளவுல தீவிர முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. தற்பொழுது திமுக, அதிமுக, தவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவும் பட்சத்துல கூட்டணி தொடர்பான பல்வேறு பேரங்களும் திரைமறைவுல நடைபெற்று வருது. அனைத்து கட்சிகளுமே கூட்டணி தொடர்பான இறுதி முடிவுகளை ஜனவரி மாதத்துல அறிவிக்க காத்திருக்காங்க. எனவே ஜனவரி மாதத்துடன் கூட்டணி குழப்பங்கள் ஒரு முடிவுக்கு வரும்னு தெரியுது. இந்த நிலையில அதிமுகவில் இருந்து பிரிந்த செங்கோட்டையன் ஒரு வழியாக தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சிட்டாரு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவர் போட்டியிடுவதுடன் கொங்கு மண்டலம் முழுவதும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுவதற்கான பணிகளை தொடங்கிவிட்டாங்க. அவரை தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார்னு பேசப்படுது. இது குறித்து அவர் திரைமறைவில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில் பன்னீர்செல்வம் என்ன செய்ய போகிறார் என்ற கேள்வி குறித்து பரபரப்பா பேசப்பட்டு வருது. அதிமுகவுடன் மீண்டும் ஒருங்கிணைய வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலையில ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து விலகுவதா அறிவிச்சிட்டாரு. இதை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைவதா பேசப்பட்டது. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில பன்னீர்செல்வம் அந்த முடிவையும் கைவிட்டதா தெரியுது. ஏதாவது ஒரு கட்சியுடன் இணைவதை விட புதிதாக ஒரு கட்சியை ஆரம்பித்து கூட்டணி வைக்கலாம் என பன்னீர்செல்வம் முடிவு எடுத்திருக்காரு. அந்த வகையில புதிய கட்சி தொடங்குவதற்கான முன்னேற்பாடுகளை பன்னீர்செல்வம் ஏற்கனவே தொடங்கிட்டார். தனியாக ஒரு அலுவலகம் அமைப்பது தொடர்பாக தற்போது ஆலோசனைகள் நடைபெற்று வருது. வருகிற டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நினைவு தினமாகும். அன்றைய தினம் பத்திரிகையாளர் மத்தியில தனது புதிய கட்சி பற்றி அறிவிக்கலாம் என முடிவு செய்திருப்பதா சொல்லப்படுது. இதற்கிடையே இன்னும் 2 வாரத்தில் யாருடன் கூட்டணி என்ற தகவலையும் அடுத்த கட்டமா அவர் அறிவிக்கப் போவதாக சொல்லப்படுது. அந்த வகையில் அவர் திரைமறைவுல ஏற்கனவே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா பேசப்படுது. தேர்தல் செலவு உட்பட திமுக மேலிடத்தில் சில கோரிக்கைகளை அவர் வச்சிருந்தாரு. அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றி தரப்படும் என திமுக மேலிடத்துல உறுதி செய்யப்பட்டதா சொல்லப்படுது. குறிப்பாக பன்னீர்செல்வத்திற்கு அமைச்சர் பதவி தருவதற்கு திமுக மேலிடம் சம்மதம் தெரிவித்ததா சொல்றாங்க. அந்த அடிப்படையில அவர் விரைவிலேயே புதிய கட்சி தொடங்கி திமுகவுடன் கூட்டணி வைப்பார்னு தெரிய வந்திருக்கு. இதற்கிடையே திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய தேமுதிக தற்போது வேறு விதமான முடிவை எடுத்திருக்காங்க. இப்போதுள்ள சூழ்நிலையில பிரேமலதா விஜயகாந்த் தலைமையிலான தேமுதிக திமுகவுடன் கூட்டணி இல்லைங்கிறது முடிவெடுத்திருப்பது தெரிய வந்துச்சு. இதே சமயத்துல மற்றொரு தகவலும் வெளியே கசிந்து வருது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவரான அண்ணாமலை பல்வேறு சூழ்நிலைகளையும் ஆய்வு செய்து இறுதியாக புதிய அமைப்பு ஒன்றை தொடங்கி தமிழக வெற்றி கழகத்துடன் இணையலாம்னு பேசப்படுது. இது தொடர்பாக அவர் தமிழக வெற்றி கழகத்தின் மேலிட பொறுப்பாளர்களுடன் திரைமறைவுல பேச்சுவார்த்தை நடத்தி வருவதா சொல்றாங்க. எனவே அண்ணாமலையும் புதிய கட்சி தொடங்குவது உறுதியான சூழ்நிலையா தெரியுது. அண்ணாமலையுடன் கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தமிழக வெற்றி கழகமும் விருப்பப்படுவதா சொல்லப்படுது. இதற்கிடையே யாருடன் கூட்டணி என்பதை தேமுதிக தரப்புல பிரேமலதா விஜயகாந்த் வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிக்கப் போகிறார்னு உறுதியாயிருக்கு. பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரையில திமுக தரப்புல தனக்கு 5 தொகுதிகள் வேண்டும் என்று பேசி வருவதா சொல்றாங்க. ஆனால் அதே சமயத்துல 3 தொகுதிகளை ஒதுக்கி தர திமுக சம்மதம் தெரிவித்ததாகவும் சொல்லப்படுது. இந்த அடிப்படையில இறுதி கட்டமா பன்னீர்செல்வம் ஒரு முடிவெடுத்து விரைவிலேயே அறிவிப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. வருகிற தேர்தலில் பன்னீர்செல்வம் மட்டுமல்ல அவருடைய மகனும் குறிப்பிட்ட ஒரு தொகுதியில போட்டியிடுகிறார் என்பது முக்கிய செய்தியா பார்க்கப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை அறிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் தொடர்பில் இருங்கள்.